ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 டிசம்பர் 2023. இன்றைய பகவானுடைய மகா வாக்கியம், विकर्मा जीत स्टेज का अनुभव करने के लिए विकल्पों व व्यर्थ संकल्पों से मुक्त रहो. பாபா புரிய வைக்கிறாரு, விக்கர்மா ஜீத் நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால், விக்கர்மம்னா என்ன? பாவ கர்மம். ஆக என் மூலமாக பாவ கர்மம் நடக்கவே கூடாது. இது அப்படியே நம்ம டீப்பாக உள்ளே கொண்டு போகணும். நான் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்? நான் பகவான் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்? பரமாத்மா அப்பா என்னை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு? என்னை புண்ணிய ஆத்மா ஆக்கிறதுக்காக, மீண்டும் என்னுடைய உயர்ந்த நிலைக்கு என்ன அழைச்சிட்டு போகிறதுக்காக. அப்போ நான் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? தெரிந்தும் எந்த ஒரு விக்கர்மமும் செய்யக்கூடாது. எனவே நீங்கள் விக்கர்மாஜீத் ஆக வேண்டும் என்றால், பாபா சொல்றாரு, விகல்பங்கள், கெட்ட எண்ணங்கள் மற்றும் வீணான எண்ணங்களில் இருந்து விடுபடுங்கள். ஹர் சமய் ஸ்வயம் கோ யாத் और சேவா மே பிஸி ரக்கோ. அப்போ இந்த மனதை நீங்கள் காலியாக விட்டீங்கன்னா தான் அந்த குதிரை எங்கே வேணாலும் ஓடிட்டு இருக்குமா. அதனால் அதுக்கு அந்த ஜின்னு பூதம் சொல்கிறாரு இல்லையா, அந்த ஜின்னு பூதத்துக்கு ஒரு வேலை கொடுத்து வைங்க. என்ன வேலை கொடுக்கணுமா? ஒன்றா ஸ்ரீபாபாவை நினைக்கணுன்ற வேலை கொடுங்க, இல்லை சேவா பண்ணுறதுக்கு அதை பற்றிய சங்கல்பங்களை கொண்டு வர்றதில் அதுக்கு வேலையை கொடுத்து அதை பிஸியாக வச்சுக்கோங்க. ஆக நினைவு இல்லைன்னா சேவை, இதில் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. மன் கோ சம்பூர்ண சமர்ப்பண் கர்தோ. மனதை முழுமையாக பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள். பாபா, இந்த ஆத்மா உங்களுடையது, இந்த ஆத்மாவினுடைய மனம் உங்களுடையது, உங்களுடைய கட்டளைப்படி தான் நான் நடப்பேன். இந்த புத்தியை நான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன், இந்த புத்தியை தெய்வீகமானதாக நீங்கள் ஆக்கிட்டீங்க. இப்படி நீங்கள் பாபாவோட பேசுங்க. मन में श्रीमत के सिवाय कोई भी संकल्प उत्पन्न न हो. மனதில் ஸ்ரீமத்தை தவிர, இதுதான் நியம்னு நமக்கு ஸ்ரீபாபா புரிய வச்சிட்டாரு, பாப்தாதா புரிய வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை தவிர வேறு எந்த ஒரு விதமான சங்கல்பமும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தப் வியர்த்த சங்கல்பம் வா விகல்பம் சே முக்த் ரஹேங்கே. அப்பொழுது நீங்கள் வீணான எண்ணங்கள் அல்லது கெட்ட எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருக்கலாம். அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, நமக்கு எங்கே நம்ம பாவகர்மம் செய்கிறோன்னா அதற்கு விதையாக இருப்பது நம் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள். எங்கேனாலும் எதை பற்றியாவது யாரை பற்றியாவது ஒரு வேஸ்ட் தாட் வருது, ஒரு அசுத்தமான எண்ணம் வருதுன்னா உடனே அந்த விதையை என்ன பண்ணிடணும்? யோகா அக்னியில் போட்டு எரிச்சிடணும். உடனே நம்ம பாபாவை நினைக்கிறோம், பாபா வரக்கூடாது, வந்துடுச்சுன்னா பாபா இந்த சங்கல்பம் இந்த வந்தது, இதோ நான் இதை ஸ்வாஹா, இதை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், நீங்கள் இதை பஸ்மம் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த விதையை உள்ளே இருக்க விட்டோன்னா மெதுவாக அது என்ன ஆகிடும்? செடியாகி மரமாகி கடைசியில் நம்மை அது அழித்து விடும். அதனால் வீணான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள் வராமல் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய விதி நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருங்க. அப்போ நம்ம யோசிக்கலாம், எனக்கு வயதாயிடுச்சு, என்னால் சென்டருக்கெலாம் போய் சேவா பண்ண முடியல, இல்லை என்னோட வேலை இப்படி, எனக்கு அதுக்கு டைம் இல்லை. சரி, அப்போ அந்தளவுக்கு நம்ம ஸ்தூலமாக பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா அது சேவை அப்படின்னு நினச்சிக்கணும். மற்ற நேரங்களில் புத்தியை மேலே கொண்டு போய் பாபாவிடம் வைத்து நினைவில் மூழ்கிவிட வேண்டும். ஆக ஏதோ ஒரு யுக்தியை கடைபிடித்து நம்மை நாம் வீணானவற்றில் இருந்து விடுபடுத்தி கொள்ளலாம். நல்லது. ஓம் சாந்தி.